நற்பவி 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 இறைஞானம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நீண்டாயுள் சகல ஐஸ்வர்யங்கள் தந்து வாழ வைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. கேளிக்க சித்தருக்கு நன்றி, சுந்தரானந்தருக்கு நன்றி, என் தாய் தந்தைக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, என் ஆன்மாவிற்கு நன்றி, என் மனதிற்கு நன்றி. எனக்கு நடந்த நன்மைகளுக்கு நன்றி, நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி, நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் அந்த ரெக்கார்டிங் சில விஷயங்கள் பிஸியாக இருந்ததுனால டைம் ஒதுக்க முடியல. இப்போ கூட ரெக்கார்டிங் தியேட்டரில் இருந்தால் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? சிவராத்திரியெல்லாம் எப்படி போச்சு? நல்லபடியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிங்களா? சித்தர் பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ரெகுலராக கேளுங்க. மிக விரைவில் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. நல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் கூட நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஒரு மாதம் முன்னாடி. அதெல்லாம் திரும்ப பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். எல்லாருக்கான விஷயங்களும் மொத்தம் 12 ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன், எல்லா நட்சத்திரங்களுக்கும். அதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது பிரகாரம் நடங்க, நல்ல விஷயங்களே நடக்கும். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன இப்போது நான் சொல்ல போகிறதுன்னா, சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்கிறது இப்போ நிறைய ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஏகப்பட்ட சித்தர்கள் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல இப்போது அற்புதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது என்றைக்குமே அவசியம். எப்படி குலதெய்வ வழிபாடு நமக்கு அவசியமோ, எப்படி நமக்கு நவகிரகங்கள் வழிபாடு அவசியமோ, எப்படி நமக்கு இஷ்ட தெய்வங்கள் நம்ம கோயிலில் போய் கும்பிட்றது, பரிகாரம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, வேண்டுதல் பண்ணுறது, எல்லாமே ஏகப்பட்ட விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இது எல்லாமே இஷ்ட தெய்வத்துக்கு நிறையா பண்ணிகிட்ருக்கோம்ல. அதோட முக்கியம் சித்தர் வழிபாடு. சித்தர்கள் சூட்சமமாக நம்ம வீட்டிலையே இருக்காங்க. இப்போயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தை எப்படி வர வைக்கிறது, நம்ம குலதெய்வத்தை வர வைக்கணும். ஸோ அதற்கான விஷயங்கள் நம்ம பண்ண கற்றுக்கணும். எல்லாமே ஒருத்தர் மூலமாக போகும்போது ஈஸியாக நம்ம போய் ரீச் ஆகிடலாம். நம்ம இறையை தேடி போகிறோம் அப்படின்னாக்க, ஒருத்தர் நமக்கு ஒரு குரு தேவை. நம்ம குரு இல்லாமல் தான் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹிந்து கல்ச்சரில் அது ஒரு பிரச்சனை. சரியான குருன்னு ஒரு அமைப்பு இல்லை, மாறிகிட்டே இருக்கும். முஸ்லீம், கிறிஸ்டின்ஸு, மற்றபடி மற்ற மதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குரு வழிபாட்டில் தான் அவங்க எல்லாம் கவனம் செலுத்துகிறாங்க. நம்ம அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் போயிட்டோம். நம்ம குரு யாருன்னு இப்போ வாழற குரு நம்பிக்கை இல்லை, குழப்பம், 1008 பிரச்சனை, அது இதுன்னீங்கன்னா, சித்தர்கள் என்றைக்குமே உலகத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் செய்தவர்கள் சித்தர்கள். அவங்கெல்லாம் சித்தர்கள் வழிபாடு தான். இப்போ ஜீசஸ் ஒரு சித்தர் தான், நபிகள் நாயகம் ஒரு சித்தர் தான், புத்தர் ஒரு சித்தர் தான், மகாவீரர் ஒரு சித்தர் தான். இந்த மாதிரி நிறைய நம்மளதில் யார் இருக்கா? தெரியவே தெரியாது. ஸோ இப்போ கேளக்கிய சித்தர்னு ஒருத்தர் நம்ம இந்த கலியுகத்தில் நமக்கு ஒரு சித்தர் கிடச்சிருக்காருன்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது இல்லாமல் 18 சித்தர்கள் இல்லாமல் பல சித்தர்கள். இப்போ கூட நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கேளக்கிய சித்தருக்கு நன்றி, சுந்தரானந்தருக்கு நன்றின்னு. நான் ரேவதி நட்சத்திரம், மீனராசி. எனக்கான சித்தர் யாருங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம ஜாதகத்தில் ராகு பொறுத்து யார் சித்தருங்கிறத கண்டுபிடிக்கலாம். சித்தர்கிட்ட நம்ம முறையிடலாம். எனக்கு ஏன் செய்யலை, நீ செய்யணும்னு கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சித்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு அந்தந்த நட்சத்திரங்களுக்கான சித்தர்களும் இருக்காங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அது அந்த சித்தர் வழிபாடுங்கிறது நம்ம டெய்லியுமே வணங்கணும். நம்ம போக முடியல, ரொம்ப தூரமாக இருக்கா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி போக முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக போனால் நல்லது. டெய்லி அதை வழிபடணும். சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஈஸியாக நம்ம அவர் பேரை சொல்லி நன்றி சொல்லுங்கள், நமக சொல்லுங்கள், போற்றி போற்றி சொல்லுங்கள், எப்படி வேணால் சொல்லுங்கள். இப்படி தான் மந்திரம் சொல்லணும், இப்படி தான் ஸ்லோகம் சொல்லணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவங்க தாய்மொழியில் நம்ம ஆன்மாவுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொல்லுங்கள். ஆன்மாவுக்கு புரியணும், ஆன்மா கனெக்ட் ஆகணும். அவருக்கு புரியுமா? அவர் என்ன லாங்குவேஜ்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இப்போ போகர் சைனாலேருந்து வந்தானே, இப்போ யாருக்கா சைனீஸ் லாங்குவேஜ் தெரியுமா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம தாய்மொழியில் நம்ம நல்லபடியாக என்றைக்குமே வர்ஷிப் எல்லாமே நம்ம தாய்மொழியில், தெரிந்த மொழியில் அழகாக நம்மளாக சிம்பிளாக ஒரு நன்றி சொல்கிறதோ, இல்லை அவர்கிட்ட முறையிடுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா சுவாமிக்குமே அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு பண்ண கற்றுக்கோங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. மூச்சு பயிற்சி, நான் சொன்ன மாதிரி மூச்சு பயிற்சி நிறைய பேர் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ண கற்றுக்கோங்க. மூச்சு இழுக்கும் போதே சித்தரை நினச்சிக்கோங்க. உள்ளே சஸ்டெயின் ஆகும்போதே சித்தரை நினச்சி நமக்கு அவர் சொல்லுங்கள். மூச்சு விடும்போது சித்தர்களை
மனசில் நினச்சிக்கோங்க. எப்படி வேணாலும் உள்ளே இழுக்கும்போது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சஸ்டெயின் பண்ணும்போது சித்தர்களை நினச்சிக்கோங்க. வெளியில் விடும்போது உங்கள் குருமார்கள் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வங்கள் அவங்கள நினச்சிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, 6 செகண்டு உள்ளே இன்ஹேல் பண்ணணும், 19 செகண்ட் சஸ்டெயின் பண்ணிக்கணும், 12 செகண்ட் வெளியில் விடணும். அவ்வளோ நம்மளால் முடியுமானா ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே நமக்கு மூச்சு நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதுக்கு தான் நான் சொன்னேன் பாதி பாதி ஆக்கிக்கலாம். 3 செகண்ட் உள்ளே இழுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. 9 செகண்ட் அப்படியே சின்ன சித்தர் வழிபாடு. திரும்ப அப்படியே 6 செகண்ட் வெளியில் விடும்போது நீங்கள் குருமார்களோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வங்களோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். குலதெய்வத்திற்கு நன்றி 3 செகண்டு, 9 செகண்டு சித்தர்களுக்கு நன்றி, 6 செகண்டு நம்ம இஷ்ட தெய்வங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி செஞ்சு பழகுங்களேன். அருமையாக கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடும். நமக்கு புரியுறதா? நீங்கள் ஐயோ நான் எண்ணின்ண்டே இருக்கேன் மறந்துடுறேன் அப்படின்ற நிறைய பேர் சொல்கிறாங்க. 3 செகண்ட் 3 வாட்டி குலதெய்வ பேர் சொல்லுங்கள், 9 வாட்டி சித்தர் பேர் சொல்லுங்கள், 6 வாட்டி இஷ்ட தெய்வ பேரை சொல்லுங்கள். கரெக்டாக ஆகிடும். 3 செகண்டு, 9 செகண்டு, 6 செகண்டு. ரொம்ப ஈஸி. இதை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்றைக்குமே சித்தர்கள் குலதெய்வங்கள் நமக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆன்மாவோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும். இஷ்ட தெய்வங்கள் அப்பப்போ நம்ம மாறிக்கிறோம். யார் பிரசாதம் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம் நம்ம. அது இஷ்ட தெய்வங்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறதான் இஷ்ட தெய்வங்கள். இஷ்டம் அப்படின்னா நமக்கு என்ன இஷ்டமோ, இன்றைக்கி எது இஷ்டம், இன்றைக்கி பிடிச்சிருக்கு இது சாப்பிட்றேன், நாளைக்கு இது பிடிச்சிருக்கு இது சாப்பிட்றேங்கிற மாதிரி தான். ஆனால் குலதெய்வம் நம்ம குலம் தழைக்கிறதுக்கு, நம்ம பரம்பரையாக எந்த ஊரில் இருந்தாங்களோ அந்த கிராமத்தில் ஒரு காவல் தெய்வம், அப்போ வாழ்ந்தவர்கள் வழி நடத்தியவர்களை வச்சு கும்பிட்றது தான் குலதெய்வம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஊரில் போய் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். சித்தர்கள் நம்ம எல்லாரையுமே ஆட்கொள்பவர்கள். ஸோ சித்தர் வழிபாடுங்கிறது அவசியம். எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த சித்தர்கள் அது எப்படி வழிபடணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். தெரியலன்னா நான் கேளுங்க, சொல்லித்தரேன். அதை கேளுங்க. நான் கொடுக்குற இசையும் அப்படியே வைப்ரேட் பண்ணிட்டு அதை ப்ளே பண்ணிக்கிட்டே கேளுங்களேன், இன்னும் அருமையாக இருக்கும். இந்த பழக்கங்கள்லாம் ரெகுலராக கொண்டு வரணும். கேளிக்கை சித்தர் நம்ம எல்லாரையும் வழி நடத்தின்னு இருக்கார். சித்தர் பேர் தெரியலையா, கேளிக்கை சித்தரை சொல்லுங்கள், தப்பே இல்லையே. குலதெய்வத்தை உள்ளே எழுங்க, சித்தர் வழிபாடு, கேளிக்கை சித்தரோ மற்ற சித்தர்களோ வழிபாடு. வெளியில் மூச்சு விடும்போது நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் இல்லை கேளிக்கையை பற்றி சொன்னால் சரி. அதாவது நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. உள்ளே இழுக்கும்போது மூச்சை உள்ளே எடுக்கிறீங்க 3 செகண்டு குலதெய்வம், 9 செகண்டு சித்தர் வழிபாடு. நம்ம ஜாதகத்துக்கான சித்தர் கூட நீங்கள் சொல்லலாம். வெளியில் இன்ஹேல் பண்ணும்போது கேளிக்கை சித்தருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம். இல்லை உள்ளே இழுக்கும்போது 3 செகண்ட் குலதெய்வம், 9 செகண்ட் கேளிக்கை சித்தர், வெளியில் மூச்சு விடும்போது உங்களுக்கான சித்தர் இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம். எப்படி வேணாலும் நீங்கள் கும்பிட கற்றுக்கலாம். இதை ரெகுலராக பண்ணுங்களேன். அந்த மூச்சு பயிற்சியோடு இதை பழகிக்கோங்க. சித்தரை வழிபட தொடங்குங்க. ஏன்னா இந்த 2025 அற்புதங்கள் நடக்க போகிறது. சித்தரோடது, கேளிக்கை சித்தரோட அற்புதங்கள் நிறைய நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். நல்ல ஒரு எனர்ஜி அதில் கிடைக்கும். என்னென்ன பண்ணணும்னு எல்லாமே சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள். நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்ஸோ இருங்க. வின் பண்ணிவிடுவோம். இந்த வாட்டி நான் இந்த வருஷம் அதை சாதித்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். சித்தர் நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். நான் அடிக்கடி ஏன் வீடியோ போடலான்னு ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். சும்மா வாரம் நானும் வீடியோ போட்டேன்னா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லணும். தோன்றச்சை தான் சொல்ல முடியும். இன்றைக்கி எனக்கு இதை சொல்லணும்னு தோணித்து. இந்த மூச்சு பயிற்சிக்கு நம்பர் எண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் இது பண்ண முடியல. குலதெய்வத்தை மனுஷனுக்கு ஓம் மங்களம் மணி போற்றி, ஓம் மங்களம் மணி போற்றி, ஓம் மங்களம் மணி போற்றி. ஓம் சுந்தரானந்தருக்கு நன்றி, 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 ஓம் சுந்தரானந்தருக்கு நன்றி. மூச்சு விடும்போது ஓம் ஸ்ரீ கேளிக்கை சித்தர் நமோ நமக, ஓம் ஸ்ரீ கேளிக்கை சித்தர் நமோ நமக, ஓம் 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 கேளிக்கை சித்தர் நமோ நமக. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்கிறேன். இதை சிம்பிளாக 3 செகண்ட், 9 செகண்ட், 6 செகண்டுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லி மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்களேன். மனசுக்குள்ளே வாயை திறந்து சொன்னால் மூச்சு உள்ளே போயிடும்.
மனசுக்குள்ளே திங்க் பண்ணும். இப்போ மனசுக்குள்ளே நான் திங்க் பண்ணது உங்களுக்கு எப்படி புரியும்னு இப்போ சவுண்டாக சொல்லி காமிச்சேன், அவ்வளோதான். குலதெய்வம், சித்தர், இஷ்ட தெய்வம். ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயம் ஒரு அற்புதங்கள் நடக்கும். கேளக்கிய சித்தருக்கு நம்ம என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம். இவ்வளோ பேர் இதில் இருக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. மீண்டும் நல்ல ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், எனக்கு இதை பற்றி சொல்லுங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அது என்னன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்குமே கைட் பண்ணுறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக.